எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் எப்படி நம்ம வெப் பேஜில் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக என்னுடைய யூடியூப் சேனல் போகிறதுக்கு ஒரு லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணோம். அது வெப்சைட்டில் பார்க்கும்போது விசிட் மை யூடியூப் சேனல் அப்படின்னு அந்த டெக்ஸ்ட் வரும். அதை கிளிக் பண்ணால் அந்த சேனலுக்கு போகிற மாதிரி நம்ம பண்ணோம். பட் நிறைய டைம் பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் உள்ளாரையே நிறைய லிங்க்ஸ் இருக்கும். இப்போதைக்கு நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா வெறும் index.html அப்படின்ற ஒரே ஒரு ஃபைலை மட்டும்தான் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம வெப்பேஜில் பார்த்திங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இண்டெக்ஸ்னால் உங்களுடைய ஹோம் பேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அபவுட் பேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் கான்டாக்ட் பேஜ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வெப்சைட்டில். அது மாதிரி இருந்ததுன்னா எப்படி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நீங்கள் லிங்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு index.html மட்டும்தான் இருக்குது. நான் எக்ஸ்ட்ராவாக இந்த நியூ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு about.html அப்படின்னு புதுசாக ஒரு HTML ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எம்டியாக ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ இதுலேயும் நம்ம index.html க்ரியேட் பண்ண அதே டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம about.htmlலையும் க்ரியேட் பண்ணலாம். அதை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா HTML அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த HTML:5 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு HTML டெம்ப்ளேட் VS கோட் நம்மளுக்கு பாப்புலேட் பண்ணிடும். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மெட்டா கேரக்டர்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த டைட்டிலில் நான் அபவுட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு அபவுட் பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த பாடியில் ஒரே ஒரு லிங்க் மட்டும் நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு index.htmlக்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லிங்க்கை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத போன வீடியோலே பார்த்தோம். அதுக்கு நம்ம ஆங்கர் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம அப்படின்னு டைப் பண்ணோன்னே நம்மளுக்கு ஆங்கர் லிங்க்கு நிறைய எம்எட் அப்ரிவியேஷன்ஸ் வருது. அதில் நான் ஃபஸ்ட் ஒன்றை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி ஹெச்ரெஃப் போட்டு நம்மளுக்கு எம்டியாக VS கோட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும் வெப் பேஜில் அப்படிங்கிறத இந்த ஆங்கர் டேக் உள்ளார கொடுக்கணும் இல்லையா? அதை நான் என்ன கொடுக்குறேன்னா கோ பேக் டு இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் கோ பேக் டு இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு தான் காமிக்கும். இதை கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஹெச்ரெஃபில் கொடுக்கணும் இல்லையா? நம்ம index.html பார்த்தோன்னா நம்ம போன எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருந்தோம், விசிட் மை யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டுட்டு டேரெக்டாக ஒரு யூடியூப் சேனலோட லிங்க்கை கொடுத்துருந்தோம். இது எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த https/www இதெல்லாம் ஃபுல் லிங்க்கையும் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம அபவுட் HTMLலேருந்து நம்ம வெப்சைட்டில் இருக்க index.htmlக்கே நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதனால் இந்த ஃபுல் பாத்தெல்லாம் நம்ம எழுத தேவையில்லை. ஜஸ்ட்டு எந்த பேஜுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை டேரெக்டாக இந்த ஹெச்ரெஃபில் நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ நம்ம index.html போகணும் அப்படின்னு நினைக்கிறனால நம்ம index.html அப்படின்னு இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு இந்த லிங்க் ஒன்று க்ரியேட் ஆகிடும். கோ பேக் டு இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு index.htmlக்கு போயிடும். இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு அபவுட் பேஜை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அபவுட் பேஜுக்கு போகிற மாதிரி நம்ம index.htmlலேருந்து ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை என்ன பண்ணலான்னா எல்லாத்துக்கும் மேலே நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு ஆங்கர் டேக் க்ரியேட் பண்ணுறேன். இதில் கோ டு அபவுட் பேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது நம்மளுக்கு கோ டு அபவுட் பேஜ் அப்படின்னு ஒரு லிங்க் க்ரியேட் ஆகிடும். அது எங்கே போகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஹெச்ரெஃபில் கொடுக்கணும். ஹெச்ரெஃபில் நான் என்ன பண்ணுறேன்னா about.html அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன வெப்பேஜில் என்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு கோ டு அபவுட் பேஜ் அப்படின்னு புதுசாக ஒரு லிங்க்கு நம்ம வெப்சைட்டில் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா /about.html அப்படின்ற அந்த புது பேஜுக்கு போயிடுச்சு. அந்த பேஜில் நம்ம ஒரே ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கோ பேக் டு இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு காமிக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா மறுபடியும் நம்மளுக்கு இண்டெக்ஸ் பேஜுக்கே போகணும். இப்போ நான் அதை மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு இப்போது index.htmlக்கு திரும்பி வந்துடுச்சு. இப்படி தான் நீங்கள் உங்கள் வெப்சைட்லேயே நிறைய பேஜஸ் இருந்துச்சுன்னா அந்த பேஜுக்கெலாம் நீங்கள் இப்படி தான் லிங்க் பண்ணணும். டேரெக்டாக அந்த ஃபுல் பாத்தையும் நீங்கள் கொடுக்காம, நம்ம போன எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் சேனலுக்கு ஃபுல் பாத்தையும் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு எந்த பேஜுக்கு போகணும் நீங்கள் அப்படிங்கிற அந்த பேஜோட நேம் மட்டும் நீங்கள் இந்த ஹெச்ரெஃபில் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக வெப் ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்க அந்த பேஜுக்கு தான் போக சொல்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். நீங்கள் ஃபுல் லிங்க் கொடுக்க தேவையில்லை. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. எப்படி இன்டர்னல் லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்டர்னல் லிங்க்னால் நம்ம வெப்சைட்குள்ளேயே எப்படி நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.